பாப்பா என்ன வெயில், இதுல தக்காளி வேற தங்க விலைக்கு விற்கிறான். நம்ம எப்படிதான் நம்ம பொண்ணை கட்டுப்பிடுவோம்? நம்ம கிட்டதான் கார் இருக்கு, பைக் இருக்கு, வீடு இருக்கு, அதுவும் 2 மாடி வீடு இருக்கு. நம்மளுக்கு தான் சீக்கிரம் பொண்ணு கிடைக்கும். போலாம். காய்கறி விலை உயர்வு, தக்காளி விலை கேட்ட நபர் மாத அடைப்பால் உயிர் இழப்பு. ஐயோ சார் வரலாமா? யாருப்பா அது? நீயாப்பா? வா வா உள்ள. என்ன விஷயம்? என் பேரு அக்ஷய். நான் வந்துட்டு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன். எனக்கு சுற்றி வச்சுலாம் பேச தெரியாது. நான் பைக் வச்சுருக்கேன், கார் வச்சுருக்கேன், வீடு வச்சுருக்கேன், அதுவும் 2 மாடி வீடு. எங்கே பொண்ணு வச்சுக்கோங்களேன், எனக்கு கொஞ்சம் கட்டித்தாங்கண்ணே. சரி இருப்பா பார்க்கலாம். நம்மளே விவசாய வேலை பார்க்குறோம், ஏன் நம்மளை நம்பி பொண்ணு கொடுப்பான்? நம்மக்கிட்ட வேற சொத்து பத்துலாம் ஒன்றுமே இல்லை, ஏன் பொண்ணு கொடுப்பான்? பரவாயில்ல போவோம். சார் வரலாமா? யாருப்பா அது? என்ன விஷயம்? ஆமா, என் பேர் தான் ஆகாஷ். நான் விவசாய வேலை பார்க்குறேன் மாமா. என் தோட்டத்தில் நான் சொந்த தோட்டம் வச்சுருக்கேன். என் தோட்டத்தில் நான் காய்கறி நிறைய விளைவிச்சிருக்கேன். முக்கியமாக நான் தக்காளி நிறைய வச்சுருக்கேன். தக்காளி, கேரட் எல்லாமே இருக்கும். முக்கியமாக என்கிட்ட சொத்து பத்துலாம் ஒன்றும் இல்லை மாமா. உங்கள் பொண்ணை கொஞ்சம் கட்டி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி பார்த்தேன். ஒரு மாப்பிள்ளை என்னன்னா கார் பைக்குன்றாரு, இன்னொரு மாப்பிள்ளை என்னன்னா விவசாயன்றாரு. ஒரு நிமிஷம் இருங்க. சரிப்பா, ஒரு விவசாயி, ஆனால் இவர்கிட்ட கார் இருக்கு, பைக் இருக்கு, வீடு இருக்கு, அதுவும் 2 மாடி வீடு இருக்கு. ஆனால் அவங்கக்கிட்ட தக்காளி இருக்கு, வெங்காயம் இருக்கு, கேரட் இருக்கு. இதெல்லாம் எவ்வளோ வேலை இருக்குது? அப்போ நீங்கள் தானே பணக்காரங்க. உங்களுக்கு தான் என் பொண்ணு மாப்பிள்ளை. மாமா